பேசுவது என்பது இறைவன் கொடுத்த வரம். விலங்கு, பறவைகள் பேசுவதில்லை. மனிதனுக்கு மட்டுமே பேசும் சக்தி உண்டு. மனிதன் சக மனிதனிடம் தன் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் கால கண்ணாடி இந்த பேச்சு. எந்த ஒரு காரியமும் வெற்றியா தோல்வியா என்பதை பேசுகிற பேச்சை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். சிலரின் பேச்சு வியக்க வைக்கும், சிலரின் பேச்சு வியர்க்க வைக்கும், சிலரின் பேச்சு மலைக்க வைக்கும். எப்படி இருப்பினும் நம் பேச்சானது பிறரை காயப்படுத்தாமல் இருந்தால் அதுவே சிறப்பு. அறிவலைக்காக நான் உங்கள் தர்ஷினி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கதை. குருகுலத்துல ஒரு சீடன் இருக்காரு. அந்த சீடன் தான் கூட இருக்கிற ஒருத்தரவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளையும் உள்ளதும் இல்லாததுமா செய்திகளை பரப்பிட்டு வர்றாரு. இதை கண்ட குரு அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. உடனே சீடனும் மன்னிப்பு கேட்கிறார். அந்த சீடன் மன்னிப்பு கேட்டும் அவர் செய்த செயலின் தீமையை அவர் அறியல அப்படின்னு சொல்லி குரு கண்டுபிடிக்கிறார். உடனே அந்த சீடனை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன பஞ்சு மூட்டையை கொடுக்கிறார். அதை கொடுத்து, சீடனே நீ இதை கொண்டு போய் நகரத்தின் மையத்துல சின்ன சின்னதா பீழ்த்து அதை காத்துல ஊதி விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடனும் வெகு சுலபமாக அந்த செயலை செய்து விட்டு வந்துடுறாரு. குரு கிட்ட சொல்றாரு. குருவும் பாராட்டுறார். உடனே குரு சொல்றாரு, சீடனே நீ பறக்க விட்ட வந்த எல்லாத்தையும் மறுபடியும் சேகரிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடன் கேட்கிறாரு, இது என்ன ஆகிற செயலா குருவே? அந்த பஞ்சு காத்துல இந்நேரம் எங்கெங்க பறந்து போயிருக்குமோ அதை எப்படி மறுபடியும் சேகரித்து வர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு முன்ன பறக்க விட்ட அந்த பஞ்சையே உன்னால கொண்டு வர முடியலன்னா அப்போ நீ ஒவ்வொருத்தவங்களை பத்தின சொன்ன செயல் சொன்ன செய்திகள் இன்னும் எப்படியெல்லாம் யார் யார்கிட்டயோ எப்படியெல்லாம் திரிந்து போயிருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை உணர்ந்த அந்த சீடன் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த செய்கையின் தீமையை உணர்றாரு. கண்ணீர் மல்க வெட்கத்துல தலை குனிந்த அந்த சீடன் அன்றையிலிருந்து அந்த பழக்கத்தை விட்டுறாரு. ஆம் நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள். வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம். நேசமில்லா நெஞ்சங்களிலும் அன்பை விதைப்போம். துயர் வரும் வேளைகளில் தோள் கொடுப்போம். இயற்கையை தாய்போல் கண்டு மதிப்போம். மீண்டும் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.